ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. அவங்க ஒரு புது கோட ரிலீஸ் பண்றாங்க. ம். அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இந்த உலகத்துல எந்த தலை சிறந்த ஹேக்கராலும் இந்த நிரல, அதாவது இந்த கோட உடைக்க முடியாதுன்னு ஒரு ஓபன் சேலஞ்ச் விட்டா எப்படி இருக்கும்? உங்களோட ஒட்டுமொத்த அறிவையும் டீமையும் பயன்படுத்தி முடிஞ்சா இத ஹேக் பண்ணி காட்டுங்கன்னு பகிரங்கமா ஒரு சவால் விடுறாங்க. வாவ்! அது ரொம்பவே ஒரு துணிச்சலான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா டெக் உலகத்துல அப்படி சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் இதே மாதிரி ஒரு சவால முன்வைக்குது. ஆனா இதை விட பல மடங்கு தைரியமான ஒரு அறைகூவல, அதுவும் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே விடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அந்த சவாலை யாருமே முறியடிக்கல அப்படின்னு அந்த சோர்ஸ் வாதிடுது இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த சோர்ஸ் மெட்டீரியல், அதாவது குரான் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு ஆவணம், உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் தினசரி பின்பற்றப்படுற ஒரு பழமையான புத்தகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத அந்த ஆவணத்தோட அடிப்படையில மட்டுமே இன்னைக்கு நாம ரொம்ப நடுநிலையாக ஒரு ஓபன் மைண்டோட ஆராய போறோம். அதாவது இது எந்த ஒரு மத பிரச்சாரமும் கிடையாது. உலக வரலாற்றுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பிரதி தன்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க முன்னாடி சொன்ன அந்த மென்பொருள் ஒப்பீடு, அதாவது சாஃப்ட்வேர் கோட் கம்பேரிசன், இங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவா எந்த ஒரு வரலாற்று புத்தகத்தை இல்லனா ஒரு தத்துவ நூலை எடுத்துக்கிட்டாலும் அதோட முகப்புரையில ஒரு விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? பிழைகள் இருக்கலாம்னு சொல்ற அந்த டிஸ்க்ளைமரா? அதேதான். இதுல பிழைகள் இருக்கலாம், மனித தவறுகள் இருந்தா பொறுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு தற்காப்பு வாதம் இருக்கும். ஆனா நாம இன்னைக்கு அலசுற இந்த ஆவணத்தின்படி பாத்தீங்கன்னா, குரான் தன்னை சந்தேகிப்பவர்களை பார்த்து நேரடியாகவே அந்த மாபெரும் சவாலை விடுக்கிறது. ஓ, அதாவது அந்த ஹேக்கிங் சேலஞ்ச் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இது இறைவனின் வார்த்தை இல்லைன்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா உங்க உதவியாளர்கள், அறிஞர்கள்னு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இது போல ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது சொந்தமா எழுதி வாருங்களேன் அப்படின்னு ஒரு அறைகோவல் விடுக்கிறது. வாவ்! ஒரு சாதாரண மனிதனால் இவ்வளவு உறுதியா ஒரு சவாலை எப்படி முன்வைக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட முதல் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இதோட முதல் ஈர்ப்பே. 1400 வருஷமா அந்த சவால் அப்படியே நிக்குது. அதுதான் என்ன உடனே சிந்திக்க வச்சது. இதோட அடிப்படை வரலாற்று பின்னணியிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். இந்த ஆவணத்துல உள்ள குறிப்புகளின்படி அல் குரான் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு திரும்ப திரும்ப ஓதுதல் இல்லனா அதிகம் ஓதப்படுதல் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. கரெக்ட். கிபி 610ஆம் வருஷம் தொடங்கி சுமார் 23 ஆண்டுகள் ஜிப்ரீல் அப்படிங்கிற ஒரு வானவர் மூலமா முகமது அவர்களுக்கு இறைவனால், அதாவது அல்லாவால் சிறுக சிறுக இறக்கப்பட்ட செய்திகளின் தொகுப்பு தான் இது அப்படின்னு ஆவணம் சொல்லுது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவார்த்த நிலைப்பாட்டை நாம புரிஞ்சுக்கணும். இது முகமது அவங்களோட சொந்த கற்பனையோ இல்ல அவர் எழுதின கவிதையோ அல்லது எந்த மாயாஜாலமும் இல்ல அப்படிங்கறதா இந்த நூலோட ஆணிவேரான வாதம். ஓஹோ, அப்போ இது மனிதனோட படைப்பு இல்லேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆமா, இது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனின் நேரடி வார்த்தைகள் அப்படின்னு இது தன்னை நிலைநிறுத்திக்கிறது. மனிதகுலம் முழுவதற்கும் மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரைக்குமான வழிகாட்டுதல்களை அந்த படைத்தவனே வழங்கியிருக்கான்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நிமிஷம், இங்க நாம கொஞ்சம் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட ஒரு நூல் இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம இருக்குன்னு இந்த ஆவணம் சொல்றது கொஞ்சம் பிராக்டிக்கலா சாத்தியமற்றது போல எனக்கு தோணுது. அது ரொம்ப இயல்பான ஒரு சந்தேகம்தான். இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. பிரிண்டிங் பிரஸ், அதாவது அச்சு இயந்திரங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்துல, மனிதர்கள் கைகளால எழுதி பிரதி எடுத்த ஒரு காலத்துல, எழுத்து பிழைகளோ இல்ல மனித தவறுகளா இல்லாம ஒரு புத்தகம் எப்படி 1400 வருஷமா ஒரு காற்புள்ளி கூட மாறாம இருக்க முடியும்? இது லாஜிக்கலா எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆவணம் ரொம்ப தெளிவா முன்வைக்கிறது. அப்படி என்ன பதில் சொல்றாங்க? இதோட பாதுகாப்பு முறை வெறும் காகிதத்திலோ இல்ல ஏடுகளில் மட்டும் இல்ல. இங்கதான் இதோட தனித்துவமான ஒரு மெக்கானிசம் செயல்படுது. இத மெமரைசேஷன், அதாவது மனனம் செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதாவது மெமரைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமா, இந்த நூல் இறக்கப்பட்ட நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் மொழிகள், தேசங்கள், எல்லைகளை கடந்து கோடிக்கணக்கான மனிதர்களின் மூளைகள்ல இது வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்படுது. அதாவது ஒரு ஓரல் ட்ரெடிஷன், ஒரு வாய்மொழி மரபாவே இது கடத்தப்பட்டு வந்திருக்குன்னு சொல்றீங்க. துல்லியமா அதேதான்.
உலகத்தோட எந்த மூலையில ஒரு சின்ன கிராமத்துல நீங்க ஒரு குரான் பிரதியை எடுத்து பார்த்தாலும் அது உலகத்தோட இன்னொரு மூலையில உள்ள பிரதியோடு 100% ஒத்துப்போகும். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை உலகத்துல உள்ள எல்லா அச்சு பிரதிகளையும் தீயிட்டு அழிச்சிட்டாலும் சில மணி நேரங்கள்ல அந்த மனனம் செஞ்சவங்கள வச்சு மறுபடியும் ஒரு எழுத்து கூட மாறாம அதை உருவாக்கிட முடியும். அப்போ மனித மூளையோட அந்த நியூரல் நெட்வொர்க்கையே ஒரு மாபெரும் டேட்டாபேஸ் மாதிரி பயன்படுத்தி இதை பாதுகாத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. 15வது அத்தியாயத்துல நாங்களே இதை இறக்கினோம், நாங்களே இதை பாதுகாப்போம் அப்படின்னு இறைவன் உத்தரவாதம் அளிப்பதா இந்த ஆவணம் குறிப்பிடுறது இந்த அடிப்படையில தான். கேட்பதற்கு உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, இப்போ இந்த நூலோட உருவாக்கம், அதோட சவால், அப்புறம் அது பாதுகாக்கப்பட்ட விதம் பற்றி பார்த்தோம். இப்போ இதோட மைய கருத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இந்த நூல் யாருடையது? அந்த இறைவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இந்த ஆவணத்தோட படி பார்த்தோம்னா ஒற்றை இறை கொள்கை, அதாவது மோனோதீசம் அப்படிங்கறதான் இதோட ஒட்டுமொத்த செய்தியோட அடித்தளமா இருக்கு. ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரே இறைவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, பெற்றோர் இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு இது மிக தெளிவா வரையறுக்குது. அந்த ஒற்றை இறை கொள்கை அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆன்மீக நம்பிக்கை மட்டும் கிடையாது. அது மனித சமூக அமைப்புக்குள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும். அது எப்படி சமூக அமைப்போட தொடர்பு படுது? இப்போ பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன்தான் அப்படின்னா அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களும் ஒருவரே அப்படிங்கிற அந்த சமத்துவ கோட்பாடு, அதாவது கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி அங்க பிறக்குது. ஓஹோ, அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா. இனம், மொழி, நிறம், சாதி அப்படிங்கிற எந்த ஏற்றத்தாழ்வும் அந்த இறைவனுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு மனிதனை உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்க இந்த ஒற்றை இறை கொள்கையை அனுமதிக்கல. இது ரொம்ப நல்ல கருத்தா இருக்கே. இறைவனை அஞ்சி சமூகத்துல நன்மைகள் செஞ்சு வாழ்றவங்களே சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான அளவுகோலை இது வைக்குது. இங்க நான் ஒரு விஷயத்த வெளிப்படையா ஒத்துக்கணும். பொதுவா என்ன போல பலரும் என்ன நினைப்போம்னா, இஸ்லாம் அப்படிங்கிறது 7ஆம் நூற்றாண்டுல முகம்மது நபியிடம் இருந்து புதிதாக தொடங்கிய ஒரு மதம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த பொதுவான எண்ணம் இருக்கு. ஆனா இந்த ஆவணத்தை படிக்கும்போது அது முற்றிலும் தவறான புரிதல்னு எனக்கு தோணுது. இது ஒரு புதிய மதம் கிடையாது. மாறாக முதல் மனிதரான ஆதாமிலிருந்து இயேசு வரை வந்த அதே நீண்ட செய்தியோட தொடர்ச்சி மற்றும் இறுதி வடிவம் அப்படின்னு குரான் சொல்றது எனக்கு ஒரு புதிய ஓப்பனிங்கா இருந்தது. நீங்க ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. இத நாம ஒரு பரந்த வரலாற்று பார்வையோட, அதாவது ஒரு பிக் பிக்சரோட கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் இதோட முழு பரிமாணமும் புரியும். எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ முகம்மது அப்படிங்கிறவங்க இறைவனோட தூதர். ஆனா அவர் மட்டுமே தூதர் கிடையாது. ஆவணம் இது ரொம்ப ஒரு கட்டமைப்போட விளக்குது. மூசா, இயேசு அதாவது ஈசா, இப்படி 1,00,000த்திற்கும் அதிகமான தூதர்கள் உலகத்தோட பல பகுதிகளுக்கும் வெவ்வேறு காலகட்டங்களிலும் அதே ஒற்றை இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. வாவ், 1,00,000த்துக்கும் அதிகமான தூதர்களா? ஆமா. முகமது அவங்க அந்த சங்கிலியோட இறுதி இணைப்பு மட்டுமே. அப்படி என்றால் மனித குலம் முழுவதையும் ஒரே குடும்பமாக பார்க்கும் அந்த சமூக நீதியும் மனித நேயமும் தான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த தூதர்கள் அனைவரோட பொதுவான மைய செய்தியா இருந்திருக்கு. கண்டிப்பா. மனித வரலாற்றை ஏதோ துண்டு துண்டாக பார்க்காமல் ஒட்டு மொத்தமா ஒரே நேர்கோட்டில் வச்சு இந்த ஆவணம் விளக்குது. 100% உண்மையான வார்த்தைகள். எல்லா தூதர்களும் கொண்டு வந்த அந்த அடிப்படை செய்தி ஒண்ணுதான். அந்த படைத்தவனை மட்டும் வணங்குங்க, மனிதர்களுடன் ரொம்ப நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அது. இது ரொம்ப பேசிக்கான ஆனா முக்கியமான விஷயம். காலப்போக்குல மனிதர்கள் அந்த செய்தியை மாற்றிவிட்ட போதெல்லாம் அதை மீண்டும் நிலைநிறுத்தவே அடுத்தடுத்த தூதர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது தான் இதோட தர்க்கம். சரி, இப்போ மனிதர்களுக்கு தூதர்கள் மூலமா சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டாச்சு. அத மீறுபவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே நமக்குள்ள எழுகிறது இல்லையா? கண்டிப்பா. அந்த கேள்வி வர்றது ரொம்ப இயல்புதான். இங்கதான் இந்த ஆவணம் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, அதாவது ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு வருது. இந்த உலகம் ஒரு தற்காலிக சோதனை கூடம் மட்டுமே. உண்மையான நிலையான வாழ்க்கை மரணத்திற்கு பின்புதான் இருக்குன்னு குரான் ரொம்ப ஆணித்தரமா கூறுது. இப்போ மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை அப்படிங்கிறத பலரும் எப்படி பார்க்கறாங்கன்னா, அது வெறும் மத நம்பிக்கை இல்லைனா மக்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு டூல் அந்த அளவுல தான் பார்க்கறாங்க. ஆமா, பொதுவா அப்படிதானே நினைப்பாங்க. ஆனா குரான் இதை ஒரு முழுமையான நீதியின் தர்க்கமா, அதாவது லாஜிக் ஆஃப் பர்ஃபெக்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கோணத்துல முன்வைக்குது. இந்த தர்க்கத்தின்படி பார்த்தோம்னா ஒரு மனிதன் செய்யற அத்தனை நன்மைகள் தீமைகள்
எல்லாவற்றிற்கும் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் ஒரு நாள் இருந்தாக வேண்டும். இத நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறேன். இப்போ இந்த ஆவணத்தை பத்தி படிக்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு சிந்தனைய ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு பகிர்றேன். சொல்லுங்க, கேப்போம். இத கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஒருவன் பணத்துக்காக ஒரு கொலையை செய்றான். காவல்துறை அவனை கைது செய்து நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குது. அவன் தூக்கிலிடப்படுறான். இங்க மனித சட்டத்தின்படி அவனுக்கு நீதி வழங்கப்பட்டாச்சு. சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு 100 பேரை கொடூரமாக கொன்ற ஒரு தொடர் கொலைக்காரனை, ஒரு சீரியல் கில்லரை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அவனை இந்த உலகத்தோட நீதிமன்றங்களால அதிகபட்சம் என்ன செஞ்சிட முடியும்? அவனுக்கும் அதே ஒரு முறை தூக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும். அதேதான். அந்த ஒரு முறை தூக்கு தண்டனை மட்டும்தானே கொடுக்க முடியும். அப்போ மீதமுள்ள 99 கொலைகளுக்கான நீதி எங்க போச்சு? பாதிக்கப்பட்ட அந்த 99 குடும்பங்களுக்கான முழுமையான நியாயம் இந்த உலகத்துல கிடைச்சிருச்சா? மிகச் சிறப்பான ஒரு உதாரணம் இது. இது மனிதர்களாகிய நாம உருவாக்கியிருக்கிற அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல உள்ள மிகப்பெரிய போதாமையை சுட்டி காட்டுது. முழுமையான நீதி அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்துல, அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்டுல சாத்தியமே இல்ல. ஆமா, அதத்தான் நானும் யோசிச்சேன். ஒருத்தன் பல 100 கோடிகளை மக்கள் கிட்ட ஏமாத்திட்டு எந்த சட்டத்திலையும் சிக்காம ரொம்ப சொகுசா வாழ்ந்து மரணிச்சிடலாம். அதே சமயம் ஒருத்தன் தன் வாழ்நாள் முழுவதையும் பிறருக்காக அர்ப்பணிச்சு பல உயிர்களை காப்பாத்திட்டு தியாகம் செஞ்சு ரொம்ப வறுமையிலே இறந்துடலாம். ஆஹா, இந்த இருவருக்கும் கிடைக்கிற சமமான முடிவு அந்த மரணம் மட்டும்தான் அப்படின்னா அறம், அதாவது மொராலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னதான் அர்த்தம் இருக்கு? அதுதான் குர்ஆன் எழுப்புற மைய கேள்வியே. அந்த மீதமுள்ள 99 கொலைகளுக்கான முழுமையான நீதி கிடைக்க வேண்டுமானால், அதே மாதிரி மக்களை ஏமாற்றியவனுக்கு தண்டனையும், அந்த தன்னலமற்ற தியாகம் செஞ்சவனுக்கு அவனுக்கான சன்மானமும் முழுமையா கிடைக்க வேண்டுமானால், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை கட்டாயம் இருந்தாக வேண்டும். ஓ, ரொம்ப லாஜிக்கலா இருக்கே. ஆமா, அந்த இறுதி நீதிமன்றத்துல தப்பிக்கிறது சாத்தியமே இல்லை. இது ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது. இந்த பிரபஞ்சம் அடிப்படையில் நீதியானது. அப்படின்னா அந்த முழுமையான நீதி நிலைநிறுத்தப்படுவதற்கான ஒரு லாஜிக்கல் நெசசிட்டி, ஒரு தர்க்கரீதியான கட்டாயமே மறுமை வாழ்க்கை அப்படிங்கிற காரணத்தை இந்த நூல் முன்வைக்கிறது ரொம்பவே சிந்தனைக்குரியது. அந்த தர்க்கம் உண்மையிலே ரொம்ப வலுவா இருக்கு. சரி, இப்போ மரணத்திற்கு பிந்தைய ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த விஷயங்களை பத்தி பேசினது ஓகே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. நாம வாழ்ற இந்த யதார்த்த உலகத்துக்கான நடைமுறை விஷயங்களை, அதாவது அறிவியல் சார்ந்த உண்மைகளை இந்த நூல் பேசுதா? ஏன்னா வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசினா அது இன்றைய நவீன உலகத்துக்கு பத்தாது இல்லையா? அதுக்கான பதிலையும் இந்த ஆவணம் ரொம்ப விரிவா அலசுது. குர்ஆன் கண்மூடித்தனமான நம்பிக்கையை எங்கேயும் வலியுறுத்தல. சொல்லப்போனா, நீங்க சிந்திக்க வேண்டாமா, உற்று நோக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா அப்படின்னு மனிதனோட பகுத்தறிவை நோக்கி தொடர்ந்து கேள்விகளை எழுப்புது. ஆனா 7ஆம் நூற்றாண்டுல ஒரு பாலைவனத்துல வாழ்ந்த ஒருத்தருக்கு நவீன அறிவியல் பத்தி என்ன தெரிஞ்சிருக்க முடியும்? இந்த ஆவணத்துல அறிவியல் உண்மைகள் குர்ஆனில் இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? இந்த இடத்துல ஆவணம் முன்வைக்கிற சில குறிப்பிட்ட உதாரணங்களை நாம கொஞ்சம் உற்று நோக்கணும். நீங்க கருவியல், அதாவது எம்பிரியாலஜி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நவீன நுண்ணோக்கிகள், அதாவது மைக்ரோஸ்கோப்ஸ் மூலமா தான் நாம இன்னைக்கு துல்லியமா பார்க்கறோம். கரெக்ட். ஆனா எந்த தொழில்நுட்பமும் இல்லாத 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே கருவறையில் உள்ள கருவானது அலக், அதாவது அட்டைப்பூச்சி போன்று ஒட்டி கொண்டிருக்கும் நிலை, பிறகு மெல்லப்பட்ட சதைத்துண்டு போன்ற நிலை, அதுக்கப்புறம் எலும்புகள் உருவாகி அதுல சதைகள் போர்த்தப்படும் நிலை என அதோட படிநிலைகளை மிக துல்லியமா குர்ஆன் விவரிக்குது. ஒரு நிமிஷம். அந்த அட்டைப்பூச்சி போல ஒட்டி கொண்டிருக்கும் நிலை, அதாவது லீச் லைக் கிளிங்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நவீன மருத்துவ அறிவியலோட கண்டுபிடிப்பாச்சே. அதுதான் இங்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயமே. அதனாலதான் பல நவீன அறிவியலாளர்கள் இதை ரொம்ப உற்று நோக்குறாங்க. இது மட்டுமல்ல, பெருவெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி பத்தி நாம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, பிரபஞ்சம் விரிவடைகிறது பத்தி. அதேதான். பிரபஞ்சம் முழுவதும் ஒரு புள்ளில அடங்கியிருந்து பின் அது வெடித்து சிதறி விரிவடைய தொடங்கியது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இத குர்ஆன் 21:30 வசனத்துல வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன என்பதையும் நாமே அவற்றை பிரித்தோம் என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குது. என்னது? 7ஆம் நூற்றாண்டுல எந்த ஒரு டெலஸ்கோப்போ விண்வெளி ஆராய்ச்சியாளர்களோ இல்லாத ஒரு காலகட்டத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்லயும் ஓஷனோகிராஃபிலையும் இவ்ளோ ஆழமான தகவல்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மலைப்பை ஏற்படுத்துது. ஆமா,
இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பாளனால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு அவங்க வாதிடுறதுக்கு இந்த தரவுகள் தான் ரொம்ப முக்கிய காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. மேலும் இது வெறும் அறிவியல் உண்மைகளை சொல்ற புத்தகமோ அல்லது வெறும் வழிபாட்டு முறைகளை சடங்குகளை கூறும் நூலோ கிடையாது. வேற என்னெல்லாம் இதுல இருக்கு? இது மனித சமூகத்திற்கு தேவையான அரசமைப்புச் சட்டம், நீதித்துறை, குற்றவியல் சட்டங்கள், நிதி மற்றும் பொருளாதார கொள்கைகள், வாரிசுரிமை, வணிகம், குடும்ப உறவுகள்னு மனிதனோட அனைத்து நடைமுறை தேவைகளுக்கான சட்டங்களையும் உள்ளடக்கியதா தன்னை முன்வைக்குது. ஓ, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. ஆமா, ஒரு மனிதன் பிறந்து கண் திறந்தது முதல் இறந்து மண்ணறைக்குச் செல்லும் வரை அவனுக்கு தேவையான அனைத்தையும் வழிகாட்டும் ஒரு முழுமையான லைஃப் மேனுவலாக தன்னை இது நிலைநிறுத்திக்குது. இவ்வளவு ஆழமான தத்துவங்களை, வலுவான சட்டங்களை, அறிவியல் உண்மைகளை சொல்ற இந்த நூல் இறுதியாக மனிதர்களை பார்த்து என்ன செய்ய சொல்லுது? நீங்க கட்டாயம் இதை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டுதா? இல்ல, முற்றிலும் மாறாக சொல்லுது. ஆவணத்தின்படி பாத்தீங்கன்னா குர்ஆனின் 2.256 வசனம் இதை மிக தெளிவா பதிவு செய்யுது. மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும், அதாவது கட்டாயமும் இல்ல, நேர்வழி எது, வழிகேடு எது என்று தெளிவாக கூறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுது. அப்போ சாய்ஸ் நம்மகிட்டயே விட்டுருது. ஆமா, அதாவது அனைத்தையும் உங்கள் முன் வச்சுட்டோம், தேர்ந்தெடுக்கும் உரிமையை முழுமையாக மனிதர்களிடமே, உங்களோட பகுத்தறிவிடமே விட்டுவிடுகிறோம் அப்படின்னு சொல்லுது. அதோட அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிமனித பொறுப்பு அப்படிங்கிற கருத்தையும் நான் இதுல கவனிச்சேன். ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க முடியாது. அதாவது நீங்க செய்யற நன்மை தீமைகளுக்கு நீங்க மட்டுமே முழு பொறுப்பு. கரெக்ட். விருப்பப்பட்டவர்கள் இதை பின்பற்றலாம். நேர்வழியில் சென்றால் அது அவருக்கும் நன்மை, வழிகட்டு போனால் அந்த நஷ்டமும் அவருக்கே அப்படின்னு மிக தெளிவா சொல்லிடுது. ஆமா, இது எந்த விதமான பிரெயின் வாஷிங்கும், அதாவது கருத்திணிப்பும் செய்யறது கிடையாது. உங்ககிட்ட உள்ள அறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு மட்டும்தான் கோருது. உலகெங்கிலும் உள்ள பல கோடிக்கணக்கான மக்கள் ஏன் இந்த நூலை தங்கள் வாழ்க்கையோட அன்றாட வழிகாட்டியா பின்பற்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க நமது இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. எந்த ஒரு கருத்தியலையும் குருட்டுத்தனமா எதிர்ப்பதை விட, இல்லைன்னா ஆதரிப்பதை விட, அது உண்மையில என்ன சொல்லுது அப்படிங்கறத திறந்த மனதோட தெரிஞ்சுக்கிறது தான் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை புரிஞ்சு கொள்ள உதவும் சிறந்த வழின்னு நான் நினைக்கிறேன். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இந்த நூல் தன்னை ஒரு முழுமையான லைஃப் மேனுவல் அப்படின்னு கூறிக்கொள்வதை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பேசணும். ஆனா இப்போ நீங்க சற்று யோசிச்சு பாருங்க, இன்றைய நவீன காலகட்டத்துல மனிதர்கள் உருவாக்குற சட்டங்களும் விதிகளும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி, உலகளாவிய பொருளாதாரம்னு சமூகம் அதிவேகமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல 1400 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஒற்றை சட்ட மற்றும் தார்மீக கட்டமைப்பு, அதாவது ஒரு லீகல் அண்ட் மாரல் ஃப்ரேம்வொர்க் எல்லா காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முழுமையா பொருந்தும் அப்படின்னு கூறுவதன் அர்த்தம் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒரு 7ஆம் நூற்றாண்டு வழிகாட்டியால 21ஆம் நூற்றாண்டோட டிஜிட்டல் மற்றும் விண்வெளி யுகத்தின் சவால்களுக்கு எப்படி தீர்வு காண முடியும்? இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களின் சிந்தனை சிறக்கட்டும்.